வணக்கம். நித்யசுபம் சார்பில் உங்கள் நிஷா. இங்கு குறிப்பிடும் கணிப்புகள் அனைத்தும் பொதுவான ராசி மற்றும் லக்கணத்தை வைத்தே கணக்கிட்டுள்ளோம். உங்களது தனிப்பட்ட கணிப்பை எங்களது வலைத்தளத்தில் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் எங்கள் வலைத்தளத்தில் ஜாத புத்தகம் பரிகாரங்களுடன் திருமண பொருத்தம், பெயர் பொருத்தம், ஜாதக கல் பொருத்தம் மற்றும் ஆஸ்ட்ரோ பொருட்கள் விற்பனைக்கு என பல வசதிகள் உள்ளது. வாங்கல் தலைப்பிற்கு செல்வோம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சராசரியாக இருக்கும். உங்களின் பிஸியான வேலை அட்டவணை காரணமாக சில காலம் உங்கள் குடும்பத்தை விட்டு விலகி இருக்க வேண்டியிருக்கும். நீங்கள் அவர்களுக்கு நேரம் கொடுக்கவில்லை என்று குடும்ப உறுப்பினர்கள் புகார் செய்யலாம். சகோதர சகோதரிகளின் ஆதரவை பெறுவீர்கள். குடும்ப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும். பொருளாதார நிலை அல்லது ஏற்ற தாழ்வுகளுக்கு மத்தியில் முன்னேறுவீர்கள். இது காதல் உறவுகளுக்கு சாதகமான காலமாக இருக்கும். திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கும், ஆனால் வாக்குவாதங்கள் கூடும். தொழிலில் முன்னேற்றம் காண கடின முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். மாணவர்களுக்கு நேரம் சவாலாக இருக்கலாம். நீங்கள் வெளிநாடு செல்ல முயற்சித்தால் நீங்கள் அதிக நேரம் காத்திருக்க வேண்டியிருக்கும். 10ஆம் வீட்டின் அதிபதியான சூரிய பகவான் மாதத் தொடக்கத்தில் புதனுடன் அமைவதால் சக ஊழியர்களின் முழு ஆதரவை பெறுவீர்கள் மற்றும் அவர்கள் உங்களுக்கு எல்லா வேலைகளிலும் உதவுவார்கள். உங்கள் பணித்துறையில் வெற்றி கிடைக்கும். வணிகர்களுக்கும் இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். தொடக்கத்தில் சில சவால்கள் இருக்கும், மாதத்தின் முற்பாதியில் சமாளிக்கலாம். உங்கள் வியாபாரத்தில் சில புதிய நபர்களை சந்திப்பீர்கள், குறுகிய பயணங்கள் மூலம் தொழில் முன்னேற்றத்திற்கான வழி திறக்கும். 4ஆம் வீட்டில் சனி பகவான், 5ஆம் வீட்டில் ராகு பகவான் இருப்பதால் கல்வியில் இடையூறுகள் வரலாம். இருந்தாலும் உங்கள் மனம் மிகவும் கூர்மையாக இருக்கும், எல்லாவற்றையும் மிக எளிதாக புரிந்து தெரிந்து கொள்வீர்கள். ஆனால் ஆங்காங்கே நடக்கும் சம்பவங்கள் உங்களை பாதிக்கும். நீங்கள் தொடர்ந்து கவனத்தை ஈர்ப்பீர்கள் மற்றும் படிப்பில் உங்கள் கவனம் தொந்தரவு செய்யப்படும், இது தேர்வை பாதிக்கலாம். எனவே உங்கள் படிப்பில் கவனம் செலுத்துவதன் மூலம் சிறப்பாக செய்ய முயற்சி செய்யுங்கள். மாதத் தொடக்கத்தில் சுக்கிரனும் செவ்வாயும் 2ஆம் வீட்டில் இருப்பதால் குடும்பத்தில் ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யலாம். அதில் அனைவரும் வருதல் மற்றும் செல்வதில் மும்முரமாக இருப்பார்கள். இது குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருக்கும். உங்கள் சகோதர சகோதரிகளிடமிருந்து முழு ஆதரவை பெறுவீர்கள் மற்றும் அவர்கள் மூலம் உங்கள் நிலுவையில் உள்ள பல வேலைகளும் முடிக்கப்படும். 5ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் ராகு பகவான் காதல் விஷயத்தில் வித்தியாசமான உயரங்களைத் தருவார். உங்கள் அன்புக்குரியவருடன் நீங்கள் பேசுவீர்கள், உங்கள் பேச்சுக்கள் மூலம் மயக்குவீர்கள் மற்றும் உங்கள் மீது ஈர்ப்பு உடையவர்களாக இருப்பார்கள். அதனால் உங்கள் காதல் செழிக்கும். திருமணமானவர்களைப் பற்றி பேசுகையில் மாதத்தின் ஆரம்பம் சாதகமாக இருக்கும். உறவில் அன்பு மற்றும் காதல் சுவை இருக்கும். குடும்பத்தின் பொறுப்புகளை நிறைவேற்றுவீர்கள். உங்கள் 11ஆம் வீட்டில் கேது பகவான் 10ஆம் வீட்டில் பெயர்ச்சிப்பதால் மாதத் தொடக்கத்தில் சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்து உங்களின் 2ஆம் வீட்டில் பெயர்ச்சிப்பதால் பண பலன்கள் உண்டாகும். வியாபாரம் செய்பவர்கள் மாதத்தின் 2ஆம் பாதியில் நல்ல வருமானத்தை பெறுவார்கள். இதன் காரணமாக நீங்கள் உங்கள் திட்டங்களை முடிக்க முடியும். இந்த நேரம் முதலீடு செய்வதற்கு சாதகமாக இருக்கலாம், ஆனால் நிபுணர்களின் ஆலோசனையைப் பெற்ற பின்னரே தொடர்வது நல்லது. மாதம் முழுவதும் குரு பகவான் உங்கள் 6ஆம் வீட்டில் இருப்பதால் வயிறு சம்பந்தமான நோய்கள் வருவதால் வயிற்றில் பிரச்சனைகள் வரலாம். வாயு, அஜீரணம் போன்ற பிரச்சனைகள் உங்களை அவ்வப்போது தொந்தரவு செய்யலாம். பரிகாரம்: வியாழன் அன்று அரச மரத்தை தொடாமல் தண்ணீர் கொடுக்க வேண்டும்.